Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து போர்ட் நம்பர். ஸோ போர்ட் நம்பர் அப்படின்னு போர்ட் அட்ரஸ் இல்லை, சாரி, போர்ட் நம்பர் எல்லா இடத்துலையும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அங்கங்கே நான் மாற்றி போட்டுப்பேன். பட் நம்ம இன்னைக்கு போர்ட் நம்பர் பற்றி தான் பேச போகிறோம், சரியா? ஸோ மெனி ப்ராசஸ் வில் பி ரன்னிங் ஆன் அ நோட். சரி, மெனி ப்ராசஸ்னால் நம்ம என்ன படித்தோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் படிச்சிருக்கோம் இல்லையா, ப்ரோக்ராம் இன் எக்ஸிக்யூஷன். ஸோ நம்ம இப்படி வச்சுக்கலாம், ப்ரோக்ராம்ஸ் வந்து ரொம்ப ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகிட்டுருக்கோம். எங்கே ரன் ஆகிட்டுருக்கோம்? சர்வர் சைட், வெப் சர்வரில் ரொம்ப ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகிட்டுருக்கோம். எவ்ரி ப்ராசஸ் இன் அ நோடுனா நான் வந்து டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், ரவுட்டராக இருக்கலாம், வேறு எந்த டிவைஸ்னாலும் இருக்கலாம். ஒரு டிவைஸ் வந்து நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டாலே அதை நோடுன்னு தான் சொல்லுவாங்க. இஸ் யூனிக்லி ஐடென்டிஃபைட் யூஸிங் போர்ட் நம்பர்ஸ், சரியா? ஸோ இப்போ போர்ட் நம்பர் ஈக்குவல் டு கம்யூனிகேஷன் எண்ட் பாயிண்ட், சரியா? இது போர்ட் நம்பர் ஈக்குவல் டு கம்யூனிகேஷன் எண்ட் பாயிண்ட். அது நான் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு, எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது போர்ட் நம்பர்ஸ், ஸோ வெல் நோன் போர்ட் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நமக்கு வந்து 0 to 1023 வந்து வெல் நோன் போர்ட் நம்பர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்காலுக்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்குது 80. அதே மாதிரி எஸ்எம்டிபி ப்ரோட்டோக்காலுக்கு வந்து ஒரு போர்ட் நம்பர் இருக்குது. அந்த போர்ட் நம்பர் வந்து என்னது 25. அதே மாதிரி எஃப்டிபி ப்ரோட்டோக்காலுக்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்குது 2021, சரியா? ஸோ அப்போ அதை தான் வெல் நோன் போர்ட் நம்பர்ஸ் சொல்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் நம்மளால் பண்ண முடியாது. ஒரு சிலர் நம்ம எதை ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறோமோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து 0 to 1023. ரெஜிஸ்டர்ட் போர்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1024 to 49,151. இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து போர்ட் நம்பர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும், சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டைனமிக் போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து 49,152லேருந்து 65,535 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த டைனமிக் போர்ட் நம்பர்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம இந்த லெக்சரில் பார்க்கலாம். இப்போ இது வந்து டிவைஸ், இது வந்து நோட். இப்போ நான் என் டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ நான் வந்து இல்லை மொபைல்லையோ www.google.comனு டைப் பண்ணுறேன். ஓகே, அது டைப் பண்ணோன்னே என்ன ஆகும், நம்மளோட டிஎன்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம் வந்து இதை வந்து என்ன ஆகும், ஐபி அட்ரஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடுமா, இதை கன்வெர்ட் பண்ணிடுமா. ஸோ ஐபி அட்ரஸ்க்கு இதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் டைப் பண்ண டெஸ்க்டாப்லேருந்து வெப் சர்வருக்கு ரெக்வஸ்ட் போகும், சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைப் த வெப்சைட் லிங்க் யூ வாண்ட் டு விசிட். ஸோ நான் டைப் பண்ணிட்டேன் google.com. The website link is sent to the domain name system and it is converted into IP address. Let the IP address be ஒரு IP address, இது நான் ரேண்டமாக கொடுத்தது, சரியா? இப்போது the computer then sends the request to the web server. அதாவது நான் எந்த மிஷினில் இருந்து டைப் பண்ணனோ அப்புறம் அது வந்து ரெக்வஸ்ட்டை அனுப்புது. எதுக்கு ரெக்வஸ்ட் அனுப்புது? வெப் சர்வருக்கு ரெக்வஸ்ட் அனுப்புது, சரியா? ஸோ அந்த வெப் சர்வரில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெப் சர்வரில் ரொம்ப ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகிட்டுருக்கும். என்ன ப்ரோக்ராம்ஸ்? அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்னால் என்ன, நம்ம அப்ளிகேஷன் லேயரில் வேரியஸ் ப்ரோட்டோகால்ஸ் படித்தோம் இல்லையா, எஸ்எம்டிபி, ஹெச்டிடிபி, எஃப்டிபி இதெல்லாம் படிச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸ்னால் என்ன, ஏற்கனவே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இப்போது எதுக்கு சர்வர் சைட் நம்ம ரொம்ப ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகிட்ருக்கோம். இப்போ நான் ஒரு மெயில் அனுப்புகிறேன்னு சொன்னால் டைரெக்டாக அந்த மெயில் வந்து சென்டருக்கு போகாது, கரஸ்பாண்டிங் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமுக்கு போகும். ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் எங்கே இருக்குது, மெயிலுக்கு எஸ்எம்டிபி ப்ரோட்டோகாலில் இருக்குது, ஓகேவா? அது எஸ்எம்டிபி ப்ரோட்டோகாலில் தான் இருக்குதுன்னு சொல்லி எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம், அதுக்கு தான் நமக்கு வந்து இந்த போர்ட் நம்பர், ஓகேவா? இல்லை இப்போ நான் வந்து கூகுளில் வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு வெப்சைட்டை நான் தேடுறேன். ஸோ அந்த வெப்சைட்டை தேடுறது, ஸோ அப்போ அதுவும் ஒரு ப்ரோக்ராம், நான் வெப்சைட்டை சர்ச் பண்ணுறதும் ஒரு ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து எந்த ப்ரோட்டோகாலில் இருக்குது, ஹெச்டிடிபி ப்ரோட்டோகாலில் இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராம் இருக்குது.
ஸோ நான் அந்த ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்காலில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராமை நான் ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அப்போ நான் அது ஹெச்டிடிபி ப்ரோக்ராமில் தான் இருக்குதுன்னு சொல்லி நான் எப்படி சிஸ்டம்க்கு சொல்லுவேன்? அதாவது நான் வந்து சிஸ்டம்க்கு சொல்லுவேன், கம்யூனிகேட் பண்ணுவேன், போர்ட் நம்பர் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுவேன். அதோட போர்ட் நம்பர் தான் 80. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்னால் இப்போ நமக்கு வந்து ரொம்ப ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா நெட்லேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேர்ட்லேருந்து எனக்கு பிடிஎஃப்பில் கன்வெர்ட் பண்ணுங்கள், அப்போ அப்லோடும் பண்ணுறோம், டவுன்லோடும் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த இதெல்லாம் பண்ணும்போது அது எந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணணும்? ஃபைல் அப்லோடுக்கு எஃப்டிபி ப்ரோட்டோக்காலில் இருக்கிற ப்ரோக்ராமை தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி தெரியும்? அது வந்து அதுக்குன்னு போர்ட் நம்பர் 2021 இருக்குது. சரியா? இதில் பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ போர்ட் நம்பர்னால் என்னன்னு சொல்லி மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் நம்ம இது பண்ணோம் இல்லையா, எவ்ரி ப்ராசஸ், அதாவது ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் நான் சொன்னேன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் many process will be running in a node. ஸோ இந்த ப்ராசஸ் தான் ப்ரோக்ராம் இன் எக்ஸிக்யூஷன். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் எங்கே ரன் ஆகுது? இந்த ப்ராசஸ் தான் ப்ரோக்ராம் இன் எக்ஸிக்யூஷன். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எங்கே ரன் ஆகுது? ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து வெப் சர்வரில் ரன் ஆகுது. ஓகேவா? இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வெப் சர்வரில் ரன் ஆகுது. சரியா? ஸோ வெப் சர்வரில் ரன் ஆகுது. இதை வந்து நம்ம அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். இல்லை அந்த ப்ரோட்டோக்காலில் இருக்கிற ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணணும், எந்த ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணணும், ப்ரோட்டோக்காலில் எந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணணும், எந்த ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அது ப்ரோக்ராம் யூஸ் பண்ணணும்னு சொன்ன மாதிரி. ஏன்னா ப்ரோட்டோக்கால்னால் வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ப்ரோக்ராம்ஸ் வில் பி ரன்னிங் இன் அ நோட். ஸோ இதை வெப் சர்வர்னு சொல்லிக்கலாம். எவ்ரி ப்ராசஸ், ஒவ்வொரு ப்ரோக்ராமும் அது வந்து எப்படி அப்ளிகேஷன் ப்ரோக்ராமையும் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்? இது அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி பண்ணுறோம்? யூஸிங் போர்ட் நம்பர்ஸ். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா the web server hosts a website server using HTTP protocol. It may also host இப்போ நான் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி இட் இஸ் ஹோஸ்ட் a mail server using SMTP. ஸோ இதுக்கு என்ன ப்ரோக்ராம்? SMTP ப்ரோட்டோக்கால் போனால் நமக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிடும். சரியா? அந்த SMTP ப்ரோட்டோக்கால் போகிறதுக்கு நமக்கு வந்து போர்ட் நம்பர் தேவை. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் மே ஆல்சோ ஹோஸ்ட் a ஃபைல் சர்வர் யூஸிங் FTP. ஸோ ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, இல்லை அப்லோட் பண்ணுறதுக்கு, டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். There are many application programs running on the web server like HTTP, SMTP, FTP. சரியா? இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போது how does the server know which application to send request? இப்போ நான் வந்து ஒரு மெயில் அனுப்புகிறேன்னு சொன்னால் நான் மெயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு தான் அதை வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் சென்டருக்கு அதை அனுப்ப முடியும். ஸோ அந்த ப்ரோக்ராமை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அதுதான் வந்து போர்ட் நம்பர்ஸ். அதாவது நம்ம கரஸ்பாண்டிங் ப்ரோட்டோக்கால் போயிட்டு அந்த ப்ரோட்டோக்காலில் போய் நம்ம வந்து போர்ட் நம்பர் போயிட்டு ப்ரோட்டோக்கால் போனால் அந்த ப்ரோக்ராம் அதிலேயே ரன் ஆகிடும். அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ப்ரோட்டோக்காலுங்கிறது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னாலும் ஒன்று தான், ப்ரோக்ராம் இன் எக்ஸிக்யூஷன்னாலும் ஒன்று தான். ஸோ அந்த SMTP ப்ரோட்டோக்காலில் எனக்கு போனால் எனக்கு அந்த ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகிடும். அதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? போர்ட் நம்பர் யூஸ் பண்ணி. சரியா? அப்போ அந்த போர்ட் நம்பரை நான் எப்படி அனுப்புவேன்? TCP ஹெட்டர் கண்டெய்ன்ஸ் டெஸ்டினேஷன் போர்ட் 80. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ TCP ஹெட்டர் ஃபார்மேட்டை நம்ம ஃபோர்த்கமிங் வீடியோஸில் படிப்போம். ஸோ அந்த ஹெட்டர் ஃபார்மேட்லேயே நான் வந்து 18 போர்ட் அமிச்சேன்னா அது கரெக்டாக எங்கே போயிடும்? HTTP ப்ரோட்டோக்காலுக்கு போயிடும். The computer will choose a random source port number. இப்போ நான் சொன்னேன் இல்லையா டைனமிக் போர்ட் நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது ரேண்டம் சோர்ஸ் போர்ட் நம்பர் டு ரிசீவ் அ ரிப்ளை. இப்போ இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இது என்னோடய டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ டிவைஸு. ஸோ எனக்கு வந்து டெஸ்டினேஷன் போர்ட் 80. ஸோ நான் ஒரு வெப்சைட் google.com தானே டைப் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணுறேன், எனக்கு HTTP ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறேன். ஸோ டெஸ்டினேஷன் போர்ட் 80 நான் எதில் போட்டு அனுப்புகிறேன்? TCP ஹெட்டர்லேயே போட்டு அனுப்பிச்சிடுறேன்.
ஸோ இப்போ இது என்ன பண்ணும், என்னோடய டிவைஸ் சோர்ஸ் போர்ட்டுங்கிற ஒரு இதை ஜென்ரேட் பண்ணும். டைனமிக் போர்ட் நம்பர், இதைத்தான் டைனமிக் போர்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் அனுப்பிச்சிட்டேன், பட் அந்த வெப் சர்வருக்கு எந்த டிவைஸ்க்கு ரிப்ளை கொடுக்கணும்னு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காக இதை வந்து டைனமிக் போர்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னோட டிவைஸே வந்து ஜென்ரேட் பண்ணும். இது வந்து ஃபிக்ஸட் போர்ட் நம்பர், ஓகேவா? 80ங்கிறது. இந்த சோர்ஸ் போர்ட்டுங்கிறது டைனமிக் போர்ட் நம்பர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு வந்து டெஸ்டினேஷன் திருப்பி இது ரிப்ளை எங்கே அனுப்பணும், எனக்கு திருப்பி இது வந்து ரிப்ளை இங்கே அனுப்பணும். சோர்ஸ் போர்ட்டு வந்து இதுக்கு 80. ஸோ சோர்ஸ் எங்கே போகணும், சோர்ஸ் இதுதான் இதோட சோர்ஸ் வந்து 80. இது ரிப்ளை திருப்பி எனக்கு இதில் கொடுக்கணும். அதுதான் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வெஸ்ட் அனுப்புகிறாங்க. ரெக்வெஸ்ட்டை நான் கேட்குறேன். ரெக்வெஸ்ட்டை நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரிப்ளை வருது. சரியா? ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது நான் இதோட google.comோட ஐபி அட்ரஸோடு சேர்த்து எதில் கொடுக்க ப்ளஸ் அதோட டிசிபி ஹெட்டர்லேயே நான் வந்து என்ன பண்ணுறேன், போர்ட் நம்பரை எம்பர்ட் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு ரிப்ளை வரும்போது என்னோட சோர்ஸ் என்னோட டிவைஸே வந்து ஒரு டைனமிக் போர்ட் அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அது எனக்கு ரிப்ளை கொடுத்துருக்கும். ஸோ அந்த ரிப்ளையை பேஸ் பண்ணி அது ஒரு ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அந்த ஜென்ரேட் பண்ண போர்ட் நம்பருக்கு இது ரிப்ளை கொடுக்கும். வெப் சர்வர் வந்து ரிப்ளை கொடுக்கும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு வேரியஸ் ப்ரோட்டோகால்ஸ்க்கு எஃப்டிபி, டேட்டா கண்ட்ரோல், எஸ்எஸ்ஹெச், டெல்நெட்டு, எஸ்எம்டிபி, டிஎன்எஸ், இது எல்லாமே நமக்கு வந்து போர்ட் நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் போர்ட் நம்பர்ஸ். நமக்கு டிஹெச்சிபி, டிஎஃப்டிபி, ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ், POP3, SNMP இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதோட போர்ட் நம்பர்ஸ் இதெல்லாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து எதில் நடக்குது, போர்ட் நம்பர் வந்து எதில் ரன் ஆகுது, ப்ரோக்ராம் வந்து எந்த லேயரில் ரன் ஆகுது, டிரான்ஸ்போர்ட் லேயரில் ப்ராசஸ் இஸ் ரன்னிங் ஆன் எவ்ரி ப்ராசஸ் இஸ் ரன்னிங் ஆன் அ நோடுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த ப்ராசஸ்னால் அந்த ப்ரோக்ராம்ஸில் எந்த லேயரில் ரன் ஆகுது, டிரான்ஸ்போர்ட் லேயரில். அப்போ டிரான்ஸ்போர்ட் லேயரில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, டிசிபி அல்லது யூடிபி இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நமக்கு வந்து அப்போ இதை இப்படி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அதனால தான் டிரான்ஸ்போர்ட் லேயரை எப்பயுமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்போர்ட் லேயரில் ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம் டிரான்ஸ்போர்ட் லேயரில். சரியா? ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் இங்கே google.comனு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய விண்டோஸ் ஓப்பன் பண்ணி நான் வந்து விண்டோஸ் பவர் ஷெல்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ என்னோட விண்டோஸ் யூஸ் பண்ணி நான் டைப் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுறேன். சரியா? அந்த ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அப்ளிகேஷனை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ விண்டோஸில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, netstat ஹைஃபன் ஸ்பேஸ் விட்டு -n டைப் பண்ணேன். இப்படி டைப் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால், நான் என்னோடய டிவைஸ் வந்து எந்தெந்த டிவைஸ்கிட்டலாம் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி வரும். ஸோ இது என்ன ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது எனக்கு டிசிபி ப்ரோட்டோகால். லோக்கல் அட்ரஸ்னால் என்னோட சோர்ஸ் அட்ரஸ், என் டிவைஸோட சோர்ஸ் அட்ரஸ். இப்போ என் டிவைஸோட சோர்ஸ் அட்ரஸ் வந்து என்ன ஆகுது, இது வரைக்கும் என்னோடய டிவைஸோட சோர்ஸ் அட்ரஸ் இதெல்லாமே இது லாஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபாரின் அட்ரஸ். ஓகேவா? இது என்னோட டிவைஸோட சோர்ஸ் அட்ரஸ். ஓகேவா? இது வந்து ஃபாரின் அட்ரஸ் அப்படின்னா என் டிவைஸ் இன்னும் எத்தனை டிவைஸோடு சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்கு, அதுதான் வந்து ஃபாரின் அட்ரஸ். லோக்கல் அட்ரஸ்னால் என்னோட டிவைஸ் அட்ரஸ். ஓகேவா? அப்புறம் என் டிவைஸ் எத்தனை டிவைஸோட ஆக்டிவாக கனெக்ட் ஆகிருக்கு அது இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குல்ல, டிசிபியில் கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோகாலில் அதுக்கு ஒன்று இருக்குல்ல, இதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். இப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கோலன் போட்டு வர்றதெல்லாம் என்னது, போர்ட் நம்பர். இதெல்லாம் என்னோடய போர்ட் நம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 443ன்னு இருக்கும், :443ன்னு இருக்கும். ஸோ என்னோடய டிவைஸ் வந்து 443க்கு கனெக்டட் அப்படின்னா ஹெச்டிடிபி 443 அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அது வந்து ஹெச்டிடிபிஎஸ் ப்ரோட்டோகால்
ப்ரோட்டோக்காலோட கனெக்டட். ஹெச்டிடிபினா 80, ஓகேவா, அது 80, போர்ட் நம்பர் 80. ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து செக்யூர்டு ப்ரோட்டோக்கால் இல்லையா, ஸோ அதோட போர்ட் நம்பர் வந்து 443. ஸோ கோலன் போட்டு இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே வந்து போர்ட் நம்பர்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி, இது ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால், கோலன் 80 போட்டிருக்குங்க, கோலன் போட்டு நம்பர் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து போர்ட் நம்பர்ஸ். சரியா, இதை நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் இது பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் வந்து google.com டைப் பண்ணாமல் நான் இப்படி நான் இங்கே போய் www.google.com:80 போர்ட் நம்பர் டைப் பண்ணால் எனக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த கூகுளுங்கிற பேஜ் ஓப்பன், :80ங்கிறது போர்ட் நம்பர், நான் அப்படி கூட டைப் பண்ணலாம். ஸோ எனக்கு கரெக்டான இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். சரியா, ஏன்னா நான் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் தான் யூஸ் பண்ணுறேன். இல்லை கூகுள்னு இல்லை, எந்த வெப்சைட் போட்டு நீங்கள் :80 போட்டாலும் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓகேவா, சரியா, ப்ரொவைடட் அதை ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணால், வெப்சைட்னாலே அது வந்து ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே google.com வந்து கோலன் போட்டு போர்ட் நம்பரை மாற்றுறேன், 53ன்னு கொடுக்குறேன். 53ன்னு எனக்கு ஏதாவது போர்ட் நம்பர் இருக்கா, இல்லை, அதனால எனக்கு இப்படி மெசேஜ் வருது. சரி, அதான் திஸ் சைட் கேனாட் பி ரீச்டுன்னு சொல்லி வருது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம போர்ட் நம்பர்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம நெட்வொர்க் டோபாலஜிஸில் பார்க்கலாம். சரியா, தேங்க்யூ.